சிஐடியில் முன்னிலையானார் நாமல். செவ்வந்தியின் உருவத்தில் இருவர், போலீசார் அதிரடி கைது. பழிவாங்கப்படும் ராஜபக்சர்கள், பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு உடனடியாக நீக்குங்கள். அனுர அரசாங்கத்திற்கு சுமந்திரன் சவால். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட 2025 வரவு செலவு திட்டம். தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு, எழுந்துள்ள சிக்கல். ஆன்லைனில் பணப்பரிமாற்றம் செய்பவருக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு. இலங்கை ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற 12,000 ராணுவ வீரர்கள். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவே தொடர்ந்தும் வாக்களிப்போம். கஜேந்திரகுமார் பகிரங்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையாகியுள்ளார். 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய விமானங்களை மாற்றும்போது நடந்ததாக கூறப்படும் நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு வழங்குவதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். பொது நிறுவன மேம்பாட்டு அமைச்சகத்தின் முன்னாள் செயலாளர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத் துறையின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த விடயத்தை விசாரித்து வருகின்றது. இதற்கிடையில் ஜேவிபி உறுப்பினர்களின் சில அறிக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக வெளிப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கனேமுல்லா சஞ்சீவவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான யுவதியொருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 23 வயதான குறித்த யுவதி மத்துகம பகுதியில் உள்ள தமது வீட்டிற்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைதாகியுள்ளார். இந்த நிலையில் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் தொடர்பான பழி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தலையும் அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது என்றும், நாமல் ஊருக்குள் சென்றால் புதைகுழிக்கு செல்ல நேரிடும் என்று அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாரதூரமானது எனவும் கூறியுள்ளார். அவர் மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அவற்றை தற்போது குறிப்பிடப் போவதில்லை. ஏனெனில் அவற்றை ஆளும் தரப்பின் 158 உறுப்பினர்கள் குறிப்பிடுவார்கள். குறைகளை சுட்டிக்காட்டுகின்றேன். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் 69 லட்சம் மக்கள் ஆணையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுன பற்றி பேசவில்லை, ஆனால் தற்போது அதிக அளவில் பேசப்படுகின்றது. அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கிராமத்துக்கு சென்றால் புதைகுழிக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிடுகின்றார். பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. இந்த பழியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்துகின்றது. இது மிகவும் பாரதூரமானது. இது பத்திரமுல்லை அலுவலகத்தின் திட்டமா? மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மையான முகம் தற்போது வெளிவருகின்றது என்றார். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாக வாக்குறுதியளித்து ஆட்சி பீடமேறிய தற்போதைய அரசாங்கம் அவ்வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலி கூட்டம் வெள்ளவத்தை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது.
பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும். அச்சட்டம் நீண்ட காலத்துக்கு முன்னரே நீக்கப்பட்டிருக்க வேண்டும். இச்சட்டம் நடைமுறையில் இருந்த காலப்பகுதியில் பாரதி ஊடகவியலாளராக பணிபுரிந்ததுடன் இச்சட்டத்தின் கீழ் நிகழ்த்தப்பட்ட அட்டூழியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தற்போதைய ஆட்சியாளர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததை போல பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும். அதேவேளை இச்சட்டத்தை பிறிதொரு சட்டத்தினால் பதிலீடு செய்யாமல் முழுமையாக நீக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வறுமையை ஒழிப்பதற்காக ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜாசக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் 6 பேரில் ஒருவர் பல்பரிமாண வறுமைக்குட்பட்டு இருப்பதுடன் குறித்த சனத்தொகையில் 95.3% கிராமிய மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றனர். இலங்கையில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துள்ள வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்களின் இறுதி பெறுபேறுகள் பற்றி எந்தவொரு தரப்பினரும் திருப்தி அடையவில்லை என்பதை கருத்துக்கள் மூலம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் மூலம் நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதியும் படிப்படியாக அதிகரித்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 1.10 மில்லியன் பயனாளிகளும் 2010ஆம் ஆண்டில் 1.57 மில்லியன் பயனாளிகளாக அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1.79 மில்லியன் பயனாளிகள் வரை அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலைமையை தொடர்ச்சியாக பேணி செல்வது நாட்டின் பொருளாதார மற்றும் உற்பத்தி செயல்முறைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் இடர்களுக்கு உள்ளாகக்கூடிய குழுவினரை மாத்திரம் முறை சார்ந்த சமூக பாதுகாப்பு வேலை திட்டத்தில் உள்வாங்குவதற்கும் ஏனையவர்களை பொருளாதார செயல்முறையில் முனைப்பான பங்காளர்களாக மாற்றுவதற்கும் படிப்படியாக முறையாக திட்டமிடப்பட்ட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த மதிப்பீடு நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. 2025ஆம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதியமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் கடந்த 17ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து பிப்ரவரி 18ஆம் திகதி முதல் நேற்று வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 2வது மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கு அமைய குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் திகதி முதல் மார்ச் 21ஆம் திகதி வரை 19 நாட்கள் இடம்பெறவுள்ளது. இதற்கு அமைய 2025ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 6 மணிக்கு இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் டானியா எஸ் அபேசுந்தர தெரிவித்துள்ளார். நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல, சில செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது, அது மிகவும் நல்ல விடயம். தனியார் துறையும் அதையே செய்ய சொல்லும் போது அதை பற்றி யோசித்து பாருங்கள். ரூபாய் 21,000 சம்பளத்தை ரூபாய் 27,000 ஆக உயர்த்தும் போது அங்கேயே 6,000 வித்தியாசம் உள்ளது. 50 தொடக்கம் 60 மணி நேரத்திற்கு
செலவு செய்கின்றார்கள். நாங்கள் 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 210 செலுத்துகின்றோம். அதற்கு மட்டும் நாங்கள் சுமார் 10,000 செலுத்துகின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதனுடன் ETF, EPF மற்றும் சம்பள அதிகரிப்பு அனைத்தையும் கூட்டும்போது சுமார் ரூபாய் 15,000 அதிகரிக்கின்றது. அது அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்கும் போது தொழில் முனைவோராகிய எங்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது. எனவே வரவு செலவு திட்டத்தின் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழிந்திருந்தாலும் சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும் போது கணக்கில் வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டணம் 5 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் புதிய கட்டண திருத்தத்தின் மூலம் நிகழ்நிலையில் பணத்தை மாற்றும் போது கணக்கில் இருந்து வசூலிக்கப்படும் தொகை ரூபாய் 25 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு பணத்தை மாற்றும் போது பணம் அனுப்புபவரின் கணக்கிலிருந்து 30 ரூபாய் கூடுதலாக வங்கி கட்டணம் வசூலிக்கும். இந்த திருத்தம் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி சமீபத்திய நாட்களில் கலந்துரையாடல்களை நடத்திய நிலையில் தற்போது குறித்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகின்றது. கடந்த 10 வருட காலப்பகுதியில் 12,000 ராணுவ வீரர்கள் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராணுவத்தில் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட ராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர்களிலேயே இந்த அளவிலானோர் தப்பிச் சென்று சுற்றித் திரிவதாக கூறப்படுகின்றது. நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் இவ்வாறான முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் செயல்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தீர்வுகள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை. எனவே அதற்கு எதிராக வாக்களிப்பதை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகள் கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 7ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் பல அடிப்படை பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். இருப்பினும் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வுகள் ஏதும் முன்வைக்கப்படவில்லை. மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வரையில் அரசின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது. போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கழித்தும் தமிழர் பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் இன்றும் தொடர்கின்றன. சுதந்திரத்தின் பின்னரான 76 வருடங்களாக இந்த நாட்டை 2 பிரதான அரசியல் கட்சிகள் மாத்திரமே ஆட்சி செய்தன. பெயர்கள் மாறுபட்டாலும் அந்த 2 கட்சிகளே ஆட்சி செய்து வந்துள்ளன. இந்த நிலையில் தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் கடந்த 76 வருடங்களை காட்டிலும் மாறுபட்ட காலகட்டமாக தற்போதைய நிலை இருக்கின்றது. இன பிரச்சினைகள் மற்றும் தமிழ் தேசிய வாதம் தொடர்பில் அவர்களின் கருத்துக்களை கேட்காவிட்டாலும் அவர்களின் கொள்கையை முன்னெடுப்பவர்களாக இருக்கின்றனர். ஆனால் தாம் ஆட்சிக்கு வந்தால் இனவாதத்தை முற்றாக இல்லாமல் செய்வதாக கூறினர். இன பிரச்சினைக்கான அடிப்படை காரணம் இனவாதமாகும். இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றே நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மாகாணங்களுக்காக விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக 5,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதாக கூறப்பட்டுள்ளது. இது போதுமானது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார்.